தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச் செயலாளரை சந்தித்தோம். சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது. தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் எஸ்பி வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் சிவி சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. இது எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? கூட அம்மையார் ஜெயலலிதா உங்களை விடுவிச்சிருந்தாங்க. ஆனால் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் கூட சேர்க்கப்பட்டீங்க. ஆனால் இப்போ அவருக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்கிற மாதிரி இருக்கு. அது போன்ற கருத்துக்கள் இடத்துல இல்லை. அவரே 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கால் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொல்றாரு, அதுக்கு என்ன முடிவு பொதுச் செயலாளர் முடிவு எடுக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. எங்களுக்கு ஒன்றும் அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். இத்தனை தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. அவருக்கு அங்கே ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இன்றைக்கு பன்னாரி எம்எல்ஏ கூட வந்திருக்கிறாங்க. முன்னாள் நாடாளுமன்ற சத்யபாமா பக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் போக போக அவருடைய எண்ணம் எல்லா தொண்டர்களும் விரும்புகிறாங்க. அரசியலில் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. இன்னும் தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 7 மாதம் இருக்குது. கடைசி 1 மாதத்தில் கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும். அதனால் மாற்றங்கள் வரும். எல்லாரும் ஒன்றா சேருங்கிற சொல்கிறது நல்ல விஷயம் தானே. அது மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் பேசுவார்கள். அவங்க தான் பேசணும். தேவைப்பட்டால் நம்ம பேசலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் இங்கே ஒரே ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழியில் கற்றுக்கொண்டது. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். அதிமுகவில் எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை பிரிவு இருக்கு. இப்போ அந்த பிரிவெல்லாம் தனியாக போகிறேங்கிறதுக்கு இன்றைக்கி போகிறேன் நாளைக்கு சொல்கிறேன் உங்களை மாதிரி கேள்வி கேட்டால் நான் இத்தனாம் தேதி வச்சுருக்கேங்கிறாரு. அடுத்தபடியாக நீங்கள் யார் ஆதரிக்க போகிறத டிசம்பரில் முடிவு பண்ணுங்கிறாரு. நேற்று வெளியே போகிறேன்னு சொன்ன ஒருத்தரும் அவரும் டிசம்பர்லாம் சொல்லுவார். எல்லாம் செப்டம்பர் போய் இந்த டிசம்பருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்திருக்கு. ரொம்ப எல்லாம் ஆவலாக டிசம்பரை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் டிசம்பரில் அதிமுகவே அவரோட இருக்குமா, எடப்பாடி இருப்பாராங்கிறத அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது. இதுதான் வேடிக்கை. பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க. அதனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடிவி தினகரன் வெளியில் வந்துட்டார். தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வெளியில் வந்துட்டார். இன்னும் யார் யார் வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல. அது மூழ்கின்ற கப்பல், அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள். ஏற்கனவே இவர்களை எல்லாம் நாங்கள் கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம், அவங்களுக்கு இடமே இல்லை என்று பகிரங்கமாக இபிஎஸ் எடப்பாடி அறிவிச்சிட்டார். அப்படி இருக்கிற போது இன்னொரு 10 நாள் அவகாசம் கொடுத்தா என்ன அவர் மாற்றிக்க போகிறாரு? அவருக்கு இருக்கிற என்னன்னா, ஒன்று இவங்கெல்லாம் சேர்ந்தால் நம்முடைய தலைமை பாதுகாக்கப்படுமாங்கிற ஒரு பெரிய கேள்வியில் இருக்கார் அவர். எத்தனை நாள் அவகாசம் கொடுத்தாலும் அதிமுக என்பது உடைந்து நொறுங்கி போன கண்ணாடி மாதிரி. அதை இனிமேல் ஒட்டு வைக்கிற முயற்சியில் யார் ஈடுபட்டாலும் அது பலனளிக்க போவது இல்லை என்பதுதான் யதார்த்தமானது. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை.
மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று காலையில் மனம் திறந்து பேசியிருக்காரு. சில விஷயங்கள், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவங்களை ஒன்றிணைக்கணும். அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு, அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு 10 நாட்கள் காலக்கெடு விதிச்சிருக்காரு செங்கோட்டையன். அப்படி இணைக்காவிட்டால் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியை நண்பர்களோடு கலந்து ஆலோசித்து நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் சொன்னதுக்கு என்ன ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பக்கம் அதிமுக தரப்புல இருந்து திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்களோட முடிவு அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து அந்த பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் செங்கோட்டையன் பற்றி இது வரைக்கும், அதாவது இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பாக இது வரைக்கும் எதுவும் வாய் திறக்காம தான் இருக்கார். ஓபிஎஸ் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னாடியும் பேசினார். செய்தியாளர் சந்தித்த பிறகு சொன்ன விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய மனதோட குரலாக தான் அவர் ஒழிச்சிருக்காரு, செங்கோட்டையன் ஒழிச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம் அப்படின்னு சொல்லி அவங்களும் செங்கோட்டையன் பேச்சை வரவேற்றிருக்காங்க. இதில் கவனிக்கத்தக்க இன்னொரு விஷயம், பாஜகவுடைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னது தான். அவர் சொல்கிறாரு, அதாவது அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம், இன்னும் 6 மாதம் இருக்குது, ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி சொன்னதில் எந்த தவறும் இல்லை, ஒன்றா இருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது மிக பிரதானமாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, யாரோட குரலாக ஒழிக்கிறாரு கே.ஏ. செங்கோட்டையன் அப்படிங்கிறது தான். இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு நெருக்கடி அதிகரிச்சுட்டு போதா அப்படிங்கிறதும் இன்னொரு கேள்வியாக இருக்குது. இது சார்ந்து தான் இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், மூத்த பத்திரிகையாளர் பிரியன், அதே போல் எழுத்தாளர் ராம்கி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் சுப்புரத்தினம், அதே போல் பேச்சாளர் கோ சீனிவாசன், அனைவருக்கும் வணக்கம். அதான் எல்லாருடைய பார்வையை நான் கொஞ்சம் வேகமாக ஒரு ரவுண்ட் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சீனிவாசன்கிட்டே தொடங்கலாம். சீனிவாசன், செங்கோட்டையனோட பேச்சை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதிமுகன்ற இயக்கம் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான இயக்கம். மூத்தவர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் அவருடைய ஆலோசனை, அறிவுரை, அனுபவங்களை எல்லாம் ஷேரிங் பண்ணிக்குவாங்க. நிச்சயமாக அப்படிப்பட்ட கட்சி தான் அதிமுக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பொது வெளியில் கட்சிக்கு நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை, முரணான பிரச்சனையை செய்தியாளர்களை சந்தித்து மூத்த முன்னோடி ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அந்த செய்தியாளர்கள்ட்ட கெடு கொடுத்தது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது மாதிரி ஒரு நிர்பந்திக்கின்ற அந்த இடத்திற்கு அவர் ஏன் போனார்னு தெரியல. அதாவது யார் சொல்றதா, அது அந்த சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. அதாவது இந்த அம்பு, ஏன்னா நான் இதை தொடர்ந்து பேசணும்னா அதுக்குள்ளே வந்துடலாம். நீங்கள் முதல் அந்த இதை மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். இந்த அம்பு வந்து அம்பை நோகிறதா, யார் எய்தாங்க, அதெல்லாம் இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து உளவியல் ரீதியான பிரச்சனை. அப்ப இது செங்கோட்டையனே பேசுற பேச்சு இல்ல, அவரை பேச வச்சது அப்படிங்கிறது வேற ஒருத்தர் அப்படின்றீங்க? அல்ல, அதாவது கட்சியுடைய நிர்வாகம், தீர்மானம் எல்லாமே வந்து எங்கே முடிவெடுப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா கட்சியுடைய முடிவுகள் எல்லாம் பொதுக்குழு, நிர்வாக அமைப்புகளில் தான் முடிவெடுத்து அதை தீர்மானமாக கொண்டு வருவாங்க. ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய அபிலாசைகள், ஆசைகளை வந்து அவர் எவ்வளோ பெரிய மூத்த முன்னோடியாக இருந்தாலும் ஒருவருடைய நம்பிக்கையை வந்து கட்சியில் கொண்டு வந்து சேர்த்தது இதுவரையும் கிடையாது. ஏன்னா கட்சி ஜனநாயக ரீதியாக அனைத்து உயர்மட்ட குழு, நிர்வாகம் சேர்ந்து தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுகளை தான் ஒரு தலைவர் அறிவிப்பார். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இவர் செய்தியாளர்களை சந்தித்தது ஒரு முரணான விஷயமா இருக்குது. அது வந்து அது ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் தொண்டர்கள் இருக்காங்களா என்னன்னு இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா கட்சியிலிருந்து இதுவரையும் பொதுச் செயலாளரோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ அந்த கருத்தை எடுத்து வைக்கலை. இவர் சொன்ன கருத்து ஒரு திடீர் கருத்தாக 10 நாள் கெடு வைக்கிறது வந்து அது சரியாக இருக்குமா, முரணான ஒரு விஷயமா தான் அது பார்க்கப்படும். இன்னும் பார்த்தீங்கன்னா 2017 இந்த பிரச்சனை நம்ம அடுத்த ரவுண்டில் பேசிடுவோம். இல்லை பேசலாம், அடுத்த ரவுண்டில் பேசலாம். எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ரவுண்ட் போயிட்டு சுப்ரத்னம், இது வந்து ஒரு கெடு வச்சு முடிவு செய்கிற விஷயமா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சீனிவாசன்.
ராஜா சார், நண்பர் சீனிவாசன் பேசுறது செங்கோட்டையன் தானா பேசினாரா, யாராச்சும் தூண்டி விட்டு பேசினாரா அப்படின்னு கேட்கறது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய நீண்ட நெடிய அரசியல் பயணத்தை கேலி செய்வது போல அமைந்திருக்கிறது. அவர் இன்றைக்கு சீனிவாசன் அவரோட ப்ரெஸ் மீட்டை பார்த்தாரா என்னன்னு தெரியல. 72 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கிய பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில் குக்கிராமமான குள்ளம்பாளையத்தில் நான் கிளைக்கழகத்தை துவங்கி கிளைக்கழக செயலாளரானேன். 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு பணியாற்றினேன். 75ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 72 கட்சியை துவங்கிய பொழுது கட்சியின் பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் 75 பேசின பிறகு பொது வெளியில இருக்கக்கூடிய அதான் பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாம் பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பேசுனது செங்கோட்டையனா இருந்தாலும் அவரை பேச வச்சது பாஜக தான். எடப்பாடி கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாங்க, அவர் கேட்கல. அதனால செங்கோட்டையன் மூலமா ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது பாஜக அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இதில் நீங்க உடன்படுறீங்களா சார்? அது வந்து 75 கோவையில் கூடிய பொதுக்குழுவில் அண்ணன் அரங்கநாயகம் தலைவராகவும் திருப்பூர் மணிமாறன் செயலாளராகவும் பொருளாளராகவும் அண்ணன் செங்கோட்டையன் மிக இளவயதில் 21 வயதில் செயல்பட்டவர். அவருக்கு நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றை கொண்டு அவர் ஒருத்தர் தூண்டி விட்டு தான் பேசணும் இருக்கா? அது திருமதி சசிகலா அம்மையார் சொன்னதை போல அவர் இதயத்தில் ஓடக்கூடியது அதிமுக ரத்தம் என்பதை நிரூபித்திருக்கிறார். எனவே வந்து இப்படி பாரம்பரியம் தான் ஒரு சிறுவனாக இருந்து இந்த இயக்கத்தில் பயின்று இந்த இயக்கத்தினுடைய முன்னணி தலைவனாக உருவான நாம், அமைச்சராக ஆன நாம், நம்மை ஆளாக்கி இந்த இயக்கம் பால்வட்டு போகிறது என்ற உணர்வோடு அவர் பேசுவதை அவர்கள் யாரும் கொச்சைப்படுத்தி பேச வேண்டாம். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அவரை இயக்குவதாக இருந்தால் எதற்கு இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் சமீபத்தில் தான் என்டிஏவிலிருந்து நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். பிஜேபி தலைமை தாங்கக்கூடிய என்டிஏவிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய எங்களை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியால் தூண்டி விடுவதாக இருந்தால் இந்த கருத்தை முன்வைப்பாரா? அதில் சற்றும் அடிப்படையற்ற ஒரு கருத்து அந்த வாதம். அவர் உண்மையான ஒரு உணர்வோடு இந்த இயக்கம் எடப்பாடி கிட்ட நேரடியா இந்த விஷயத்தை பாஜகவால சொல்ல முடியல. ஏன்னா அவர் கூட்டணிக்குள்ள இருக்காரு. அவரையும் விட்டுட்டா பாஜகவுக்கு வேற வழி இல்லை. அதனால நேரடியா அதான் எடப்பாடிக்கு சொல்ல முடியாதனால செங்கோட்டையன் மூலமா ஒரு நெருக்கடியை கொடுக்குது பாஜக. ஏன் அப்படி புரிஞ்சுக்க கூடாது சார்? அது சார் அவருக்கு நான் அதைத்தான் சொல்றேன், நீண்ட நெடிய இல்ல அவரோட நீண்ட நெடிய பயணம் அவருக்கு அதிமுக மேல இருக்கிற இல்ல பாசம் அது எல்லாமே புரியுது சார். அதை தாண்டி இப்படி ஒரு கேள்வி வருதே சார். அதற்கான அண்ணன் செங்கோட்டையன்லாம் ஒருத்தருடைய ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த பேட்டியிலே தெளிவாக சொல்றாரு, எனக்கு வந்து 2 வாய்ப்புகள் வந்தது. அது ஒரு வாய்ப்புன்னா முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு, 2வது வாய்ப்பு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்த பிறகு பொதுச் செயலாளராக ஆகக்கூடிய வாய்ப்பு. அந்த நேரத்தில் தான் அவர்கள் வந்து பலமான கூட்டணிக்கு தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடையூறாக இருப்பதன் காரணமாக அவருடைய கன்சென்சஸ் கேண்டிடேட் என்ற நிலையில் அவர் இல்லாததன் காரணமாக பிரிந்த சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு செங்கோட்டையன் எமர்ஜென்சி கன்சென்சஸ் கேண்டிடேட் என்ற அடிப்படையில் தான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கியதாக அவர் நேரடியாக சொல்லவில்லை. அதில் இம்ப்ளைட் மீனிங் என்ன, 2வது வாய்ப்பு வந்தது பொதுச் செயலாளர் வாய்ப்பு. ஆனால் நம்மால் கட்சி உடைந்து விடக்கூடாது, பிரிந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதையும் தட்டினேன். ஆனால் இன்றைக்கு தேர்தல் நெருங்கி வருகிறது, இயக்கத்துடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. இப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் சொல்றாரு, அதிமுக உடைஞ்சு போன ஒரு கட்சியா போச்சு அப்படின்னு சொல்றப்ப எங்கள் இதயம் நொறுங்கி போகிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேட்டியில் சொல்கிற பொழுது அதிமுக இன்னும் முழுமையை பெறவிடவில்லையே, முழுமை பெறாத அதிமுக எப்படி பல வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க முடியும் என்று கேட்கிற நேரத்தில் நாங்கள்லாம் திக்கு திசையற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அவர் இந்த எப்படியெல்லாம் இந்த இயக்கம் சிதறுண்டு கிடக்கிறது வெளிப்படுத்தினார். எனவே செங்கோட்டையன் பேசுனது அவரை பின்னாடி இந்த இயக்கிறது யாரும் இல்ல, அவரா தான் பேசினாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு தரேன். பிரியன், உங்க பார்வை என்ன? யாராவது இயக்கி இருக்காங்களா செங்கோட்டையனை? இது வந்து அவரா பேசின பேச்சா எடுத்துக்கலாமா, எப்படி பாக்குறது? இல்லை, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச போது அமித்ஷா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுகவுடைய உட்கட்சி விஷயங்களில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னார்.
இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரி பிரிந்தவர்களை வந்து சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி எடப்பாடிக்கு ஒரு கெடு வைக்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு நயினார் நாகேந்திரன் வந்து பிரிந்தவர்கள் சேர்வதை நான் வரவேற்கிறேன்னு சொல்கிற விஷயம் வந்து நேராக எடப்பாடி கருத்துக்கு நேர் எதிரான கருத்து ஆக்சுவலாக. அப்போது கூட்டணி கட்சியில் இருக்கிற பாஜகவில் இருக்கிற மாநில தலைவர் அவர் அமித்ஷா சொன்ன விஷயத்துக்கு நேர்மாறான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். அப்போ அமித்ஷா சொல்லாமல் இந்த விஷயத்தை அவர் வந்து பேச மாட்டார், ஆதரிக்க மாட்டார். ஸோ இதில் வந்து பாஜகவுடைய பின்புலம் வந்து இன்றைக்கி காத்தால் நயினார் நாகேந்திரன் பேச்சிலேருந்துருக்கு. குருமூர்த்தி போன்றவர்கள் ஆதரிக்கிறாங்க இது ஆக்சுவலாக. ஸோ குருமூர்த்திலாம் ஆதரிக்கிறாங்கன்னா இது பின்னாடி வந்து பாஜகவோட ஹைகமாண்டோட ஆதரவு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். பட் அவர்கள் சொல்லி இவர் பேசினாரான்றதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஆனால் அவர்கள் இந்த ஒற்றுமையை விரும்புகிறார்கள். பாஜக வந்து அதிமுகவுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரணும், இது பலவீனமாக இருக்குது கட்சி அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. எப்படி ஒன்றுபடுத்துறதுன்னு யோசிக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் அமித்ஷாவை சந்திச்சது போது இது முக்கியமான ஒரு விஷயமாக விவாதிக்கப்பட்டது. ஸோ அப்படி விவாதிக்கப்படும் பொழுது எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது ஆக்சுவலாக. அது வந்து இன்றைக்கி செங்கோட்டையன் பேசுகிற ஒரு பேச்சுக்கு பின்னாடி பாஜக இருக்கான்றது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வரும். ஆனால் இதுக்கு வந்து ஒன்றுபட வேண்டும் என்பது பாஜகவின் விருப்பம் என்பது தெரிய வருகிறது. அந்த விருப்பத்தை தெரிவிக்கிற விஷயமாக தான் வந்து செங்கோட்டையன் பேசியிருக்காரு நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பேசின பேச்சு என்பது எடப்பாடியோட இரும்பு இதயத்துக்குள்ளே எந்த மாறுதலையும் உண்டு பண்ணாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணிருப்பார். அவர் எந்த ஒரு சேஞ்சுக்கும் உட்பட மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அது 2 பேர் கட்சியில் இருந்தாலும் சரி, இந்த 10 நாள் கெடுன்னு இவர் வந்து விதிச்சிருக்காருங்களா, அதுக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கார். அதனால் அவர் வந்து பிரிந்தவர்கள் அவரை பொறுத்த மட்டும் வந்து கட்சி பலவீனமானாலும் போராலும் பரவாயில்ல, ஆட்சிக்கு வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, யாரையும் நான் சேர்க்க மாட்டேன்றது அவருடைய பாயிண்ட். என்ன சார், ஒரு முதலமைச்சர் கனவுல இருக்கார் சார். அவர் முதலமைச்சர் ஆவேன்னு நினைக்கிறாரு. ஒரு முதலமைச்சர் செங்கோட்டையனும் யாரேன்னு குறிப்பிட்டு சொல்லலை, பிரிந்தவர்களையும் வெளியேற்றப்பட்டவர்களையும் சேர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அது யாரு என்னங்கிறத பொதுச்செயலாளர் முடிவு போட்டுன்னு சொல்லிட்டு அவரோட சாய்ஸ்க்கு விட்டார். யார் பிரிந்தவர்கள்னு எடப்பாடியோட ஸ்டாண்ட் என்னன்னு செங்கோட்டையனுக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் இந்த விஷயத்தை இன்றைக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஆக்சுவலாக வந்து அவருடைய ஸ்டாண்டு வெல் எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டு, சேர்க்கவே மாட்டேன்றதான் அவருடைய ஸ்டாண்டு. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் இதையும் சொல்கிறார். திருமாவளவன் சொன்ன விஷயம் கரெக்ட் இன்றைக்கி ஆக்சுவலாக. ஏன்னா செங்கோட்டையன் சொல்கிறதுக்கு இன்னும் பல விஷயம் இருக்குது. இது இந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரொம்ப சாஃப்டான இன்ஸ்டால்மெண்ட் இது ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்சம் வில்லங்கமான விஷயங்கள் நிறையா இது பின்னாடி இருக்குது. அவர் மெதுவாக வரலாம், மெதுவாக கொஞ்சம் வரலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் வந்து முதலமைச்சர் கனவில் இருக்கிற எடப்பாடி அவர்கள் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சின்சியராக அவரே நினைச்சார்னா அவர் ஒருத்தரை கூட விடக்கூடாது, வெளியில் எல்லோரையும் அரவணைக்க வேண்டும். அதுதான் அவருடைய வேலையாக இருக்கணும். ஆனால் போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் தினகரன் போகிறாரு, ஓபிஎஸ் போகிறாரு, கவலை இல்லைன்றாரு. இப்போ செங்கோட்டையன் கொடி பிடிச்சிருக்காரு, எதை பற்றியும் கவலைப்படாமல் யார் போனாலும் போட்டுன்னு இருக்கிறவர். அப்போ அவர் ஒரு விஷயம் தெளிவாது, நீங்கள் யார் வேணால் போங்க, கட்சி எங்கிட்ட இருக்குது, கோர்ட்டும் எனக்கு ஆதரவாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட தேர்தல் கமிஷன் எனக்கு ஆதரவாக தான் இருக்குது, பாஜகவும் எனக்கு ஆதரவாக தான் இருக்குது. அதனால் யார் போனாலும் வந்தால் எனக்கு கவலை இல்லை, நான் தான் பொதுச் செயலாளர்ன்ற நிலையில் அவர் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து அந்த கசப்பான உண்மை வந்து இந்த மாதிரியான பலவீனமாக இருக்கோமே, நம்ம தோற்றுருவோமே எலெக்ஷன்ற அந்த கவலை அவருக்கு இல்லை. அவர் கட்சியை வந்து என் கையில் இருக்கணுன்ற அந்த ஒரே விஷயத்தில் இருக்கார். அவரை வந்து ஒரு மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். இங்கே மாற வேண்டியது வந்து எடப்பாடியோட மனசாட்சி. சரி, கேட்டுருவோம். நாஞ்சில் சம்பத் சார் எப்பயுமே வந்து வேற ஒரு பார்வையை வச்சிருப்பாரு, அவர்கிட்ட கேட்போம். ஓபிஎஸ் சொன்னார்ல, என்னோட மனதோட குரலாக இன்னைக்கு ஒழிச்சிருக்காரு செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஓபிஎஸ் மனதோட குரலாக பார்க்கலாமா, இல்லை பாஜகவோட குரலாக பார்க்கலாமா? இல்லை, 10 தோல்வி பழனிசாமி, 10 நாள் கெடு பழனிசாமியாக மாறிவிட்டார். பஞ்சில் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர் செங்கோட்டையன். 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் சந்தித்த முதல் பொது தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாகை சூடி 48 ஆண்டு காலத்தில் சத்தியமங்கலம் 48 ஆண்டு காலத்தில் ஒரு 2 வருடம் தவிர 46 ஆண்டு காலம் அண்ணன் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனைப் போல பிறை பல கண்டவர் அண்ணன் செங்கோட்டையன். அதிர்ந்து பேசாதவர், அத்துமீறாதவர், இன்னொருவரை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று கருதாதவர், தலைமைக்கு கட்டுப்பட்டு இதுவரைக்கும் நடந்து வந்தவர். அவர் இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொடுத்த செவ்வி தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா திசைகளிலும் தீ பிடித்ததைப் போல இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறது.
ஒரு சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் லண்டனில் உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரை உலகமயக்குகிற முயற்சியில் இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் பெரியார் படத்தை திறந்து வைத்ததை பேசாதவர்கள், ரோல்ஸ் ராய்ஸ் கார் அதனுடைய நிர்வாகிகளில் ஒருவரான நிக்கோலோ கிரேடே சந்தித்ததை, முதலமைச்சர் சந்தித்ததை பேசாதவர்கள், இல்லை நம்ம அடுத்த விவாதத்தில் அதிகம் பேச போகிறோம் தொடர்ச்சியாக பேசாததை, ஒரு 13 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்ததை பற்றி பேசாதவர்கள் இன்றைக்கு செங்கோட்டையினுடைய அந்த பேட்டியை பற்றி பேசுகிறார்கள். தென்திசை குமரி முதல் திருத்தணிமலையின் எல்லை வரையிலும் இருக்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயங்குகிற விளிம்பு நிலை தொண்டர்கள், அவருடைய கனவுகளுக்கு செங்கோட்டையன் இன்றைக்கு சிறகுகள் தயாரித்து விட்டார். நீண்ட நாள் ஒரு எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்று அதிமுகவில் எல்லா மட்டத்திலும் இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வீழ்த்த முடியாத சக்தியோ வெல்ல முடியாத சக்தியோ அல்ல எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்கள் பலம் அவருக்கு கிடையாது. அவருக்கு இருக்கிற பலம் குண்டர்கள் பலம். ஆம்புலன்ஸை செங்கோட்டையினுடைய ஒரு குரலால் எல்லாம் மாறிடும் நினைக்கிறீங்களா? அப்படித்தான் வரும். உங்களுக்கு இதுவரைக்கு அமைதியாக இருந்த செங்கோட்டையன் இன்றைக்கு ஆர்த்தெழ வேண்டிய காரணம் வருகிற காலம் யுத்த காலம். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய தகுதியில் நிலையில் இருக்கிற கட்சி. 7வது முறையாகவும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிற கட்சி. இத்தேசிய அரசியலில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியா கூட்டணிக்கு முகமாக இருக்கிறவர் அண்ணன் ஸ்டாலின். ஆகவே அந்த கட்சி வெற்றி பெறுவது ரொம்ப எளிதான காரியம். அதை தாண்டி இன்றைக்கு தாவேகா தலைவர் விஜயினுடைய பயணம், அவருடைய மகாநாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு இயக்கம் சிதைந்து சின்னாபின்னமாகி சிதறி இன்றைக்கு சிதிலமாகி கொண்டிருக்கிறது. 36 ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மையாருக்கு வானமும் சிறகுமாக இருந்து இவர்களையெல்லாம் இயக்கிய பெருமாட்டி இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். 3 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் OPS அவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லை, என்னை இயக்கத்தில் இயங்க விட்டால் போதும் என்று அவர் இறங்கி வந்ததற்கு பிறகு கூட இவர் இறங்கியும் வரவில்லை, இறங்கியும் வரவில்லை. இந்த நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னைக்கு தான் நான் வெளியேறுகிறேன் என்று டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். ஒரு பிஜேபியோடு ஒத்த மனநிலையில் இயங்கிக் கொண்டிருந்த OPS வெளியேறிவிட்டேன் என்று அறிவித்து விட்டார். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தென்காசியில் என்று கருதுகிறேன் திண்டுக்கல்லில் வேட்பாளராக நின்ற முபாரக்கினுடைய ஒரு இஸ்லாமிய அமைப்பில் ஒரு ஃபோர்ஸை கையில் வைத்திருந்த SDBI கட்சி ஏற்கனவே வெளியேறிவிட்டது. ஆகவே அதிமுக காப்பாற்றப்படும் கரை சேரும் என்பதை விட காப்பாற்றப்படுமா என்கிற கட்டத்திற்கு அதிமுக வந்துவிட்டது. ஆகவே இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டியது கட்டாயம். அந்த கட்டாயத்தை செய்வதற்கு இன்றைக்கு செங்கோட்டையன் தன்னுடைய நீண்ட அனுபவத்தில் இன்றைக்கு திறந்திருக்கிறார். 10 நாள் கெடு. சரி, ஒருவேளை எடப்பாடி இறங்கி வரல அப்படின்னா என்ன ஆகும்? வாட் நெக்ஸ்ட்? எல்லாரும் ஒன்று கூடுவார்கள். சசிகலா, பன்னீர்செல்வம், தினகரன், விலகி நின்றவர்கள், பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். அடுத்த கட்டம் என்ன என்று யோசிப்பார்கள். அதிர்வலைகளை அவர்கள் கிளப்புவார்கள். கட்சி அவர் கையில் தானே இருக்கு, எடப்பாடி கையில் தானே இருக்கு. கட்சி அவர் கையில் இல்லை, அவர் கட்சியில் இருக்கார். கட்சி அவர் கையில் இல்லை. பிஜேபிக்கு கூட எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியை தவிர அதிமுக கூட்டணி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி, அதிமுக கூட்டணி கிடையாது. அதிமுக அப்பை தொண்டனை கூப்பிட்டு கேளுங்க, பிஜேபி கூட்டணி நீ அங்கீகரிக்கிறாயா என்று. சரி, அதிமுகவினுடைய உள்கட்சி இதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன், முதலமைச்சர் சசிகலா என்று சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்ய மறுத்த அந்த கவர்னருக்கு பின்னால் பிஜேபி இல்லையா?
அவர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டதற்கு பிறகு அவருக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு எந்த சக்தி அன்றைக்கு தடையாக இருந்தது? சரி, A1 அக்யூஸ்ட் ஜெயலலிதாங்க. அவர் காலமாகி போனார். காலமாகி போனதற்கு பிறகு அந்த வழக்குக்கு உயிர் கொடுத்து சசிகலாவை சிறைக்கு அனுப்ப நீதிமன்றத்துக்குள்ளே அத்துமீறி நுழைந்ததற்கு பிஜேபி பங்கு இல்லையா? ஒரு கட்சியினுடைய உள்வாரத்தில் தலையிட மாட்டோம்னா உங்க வேலையே இதுதானங்க. சார் அதே தான் சார் இப்போ நானும் கேட்கறது. இப்போ இவரோட பேச்சுக்கு பின்னாடியும் பாஜக இருக்கா அப்படிங்கிறது தான். செங்கோட்டையனுடைய பேச்சுக்கு பின்னாடியும் பாஜக இருக்காங்கிறது தான். செங்கோட்டையனுடைய பேச்சுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா என்று நம்ம இப்போ ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் செய்ய முடியாத ஒரு துணிச்சலான அதையெல்லாம் ஆராய்ஞ்ச நீங்க இதையும் ஆராய வேண்டியதானே, இதை மட்டும் ஏன் விடுறீங்க அப்போ? இல்லை அதாவது பிஜேபிக்கு கூட கூட்டணி தான் சொல்லி நாளைக்கு செங்கோட்டையன் அறிவிச்சாலும் நான் கேள்வி கேட்பேன், எதிர்ப்பேன். ஏன்னா அதிமுக இந்த நாட்டில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சங் பரிவார் சக்திகள் தமிழ்நாட்டில் ஊடுருவாமல் இருக்க வேண்டுமானால் சரியோ தவறோ திராவிட இயக்கம் என்ற போர்வையில் இருக்கின்ற அதிமுக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ரைட், நம்ம அடுத்த ரவுண்டில் பேசுகிறோம். ராம்கி கிட்ட கேட்டு வந்துடுறேன். ராம்கி, காலையில் செங்கோட்டையன் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசின விஷயத்தெல்லாம் கேட்டபோது யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அதெல்லாம் யாரும் பேசவே இல்லை. நயனார்கிட்ட கேட்குறாங்க, இதை பற்றி கேட்கும்போது மாற்றம் ஒன்று தான் மாறாதது, எதுவும் நடக்கலாம், எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறது நல்லது தானே அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு சந்தேகம் வருது, செங்கோட்டையனை பின்னாடி இந்த இயக்கிறது பாஜகவா அப்படின்னு சொல்லி. உங்கள் பார்வைதல் இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் மனதை திறந்து மூடிவிட்டார். ஏன்னா பாஜக கூட்டணி அறிவிப்பு வந்ததுன்னு அவர் மனதை திறக்கவில்லை, மூடிவிட்டார். அதற்கு முன்னாடி வந்து பேசுகிறதாக இருந்தது. கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு அவர் வந்து மௌனமாகிவிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இந்த 6 மாதங்களாக பேசவில்லை. இன்றைக்கு ஏன் பேசுகிறார், அதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இன்றைக்கி ஏன் பேசுகிறார் அப்படின்னா, பாஜக தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் நடக்குது. அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் முதல்வர் வேட்பாளராக. இதற்கு மேல் வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற கட்டத்தில் தான் தினகரன் அவர்கள் வெளிலே வரார். ஸோ வெளில வரும்போது இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஸோ இப்போ இதற்கு பின்னாடி வந்து பாஜக இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா பாஜக இதுக்கு பின்னாடி வாய்ப்புகள் இருந்திருந்தால் அவங்க அவசரப்பட்டு கூட்டணியை அறிவித்திருக்க மாட்டார்கள், காத்திருந்திருப்பார்கள். ஒன்றுபட்ட அதிமுக அமையட்டும், செங்கோட்டை நல்லா மனது திறந்து பேசட்டும், இவர்களெல்லாம் ஒன்றா சேரட்டும், சேர்ந்து வந்த பிறகு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவருடன் கூப்பிட்டு கூட்டணி அறிவித்திருக்கலாம் அப்படி சொல்லியிருப்பார். ஸோ அப்போ முன்னாடியே 6 மாதம் முன்னாடி அறிவித்திருக்க காரணம் அப்போ வந்து பாஜக தலைமை அவசரப்பட்டு விட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்போ அதுக்கு நயனா நாகேந்திரன் தான் பதில் சொல்லணும். அப்போ ஏன் இத்தனை நாள் கழிச்சு ஏன் அவர் சொல்கிறார்? இப்போ இன்னுமா இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, பாஜக அமைதியாக இருந்திருக்கு. பாஜக கூட்டணி இந்த 6 மாதங்களாக எந்த விதமான நடவடிக்கையில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்டிஏ தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்டிஏ கட்டமைக்க வேண்டிய பணி யார் செய்யணும், எடப்பாடி அவர்கள் தான் பண்ணணும் அப்படின்னு பாஜக நினைச்சிருந்தா என்ன நினைக்குதுன்னா, இந்த கூட்டணியே போதுமானது, அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறது, இதற்கு மேல் வேறு யாரும் அதிமுக விலக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, இந்த புதிய தமிழக தேமுதிக போன்றவர்கள் கூட அவங்க தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறதான் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இது வரைக்கும் அவங்கள கூட்டணி கொண்டு வரதுக்கான எந்த முயற்சியிலும் நடக்கல. டிடிவி தினகரனுக்கு பாஜக மேலே உடன்பாடு இல்லை, ஓபிஎஸ்க்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் சொல்கிறபடியே இப்போ நான் வந்து செங்கோட்டையனுக்கும் அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால், இவர் சொல்கிற அந்த 10 நாள் கெடுவை ஒருவேளை எடப்பாடி ஏற்றுக்கிட்டு வாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இவங்க எல்லாருக்கும் பாஜக உடன்பட்ட ஒரு கட்சியாக மாறிடுமா? இப்போ இதில் சிக்கல் என்ன, முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறார் வழிய, யாரெல்லாம் வந்து ஒன்றிணைய வேண்டும், யாரையெல்லாம் பெயரை குறிப்பிட்டு இவர்களையெல்லாம் எடப்பாடி பேரையே அவர் சொல்லலை, யாரு பேரையுமே அவர் குறிப்பிடலை, சொல்லலை. ஏன்னா அதுதான் அவருடைய வசதி. ஏன்னா செங்கோட்டையனால செய்ய முடியாத விஷயம். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் 3 பேரையும் சேர்த்து ஒரு இடத்தில் உட்கார வைக்கவே முடியாது. அது செங்கோட்டையனால முடியாது. தன்னால் முடியாத விஷயத்தை ஏன் ஒரு எடப்பாடி சொல்றாரு அவரு? அப்ப நீங்க காமிச்சு அப்ப எடப்பாடிக்கு இப்போ ஒரு பிரஷர் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அப்போ ஒரு பிரஷர் இல்லை, தன்னுடைய தொகுதியில், அதாவது அத்திக்கடவு அந்த அவிநாசி திட்டம் வந்து அந்த விழாவுக்கு நன்றி தெரிவிக்கிறதுல நடந்த விஷயங்கள் சம்பந்தமாக சர்ச்சையில் ஆரம்பிச்சது. இது வந்து சிம்பிளான விஷயம். 2 எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையனும் நடுவில் இருக்கிற மனஸ்தாபம் தான். இது ஒரு பெரிய விஷயமா ஒரு கட்சி பிரச்சனையாவோ இப்போது கூட்டணி பிரச்சனை பெரிய அளவில் வெடிக்குது. அது ஒரு சின்ன ஒரு கட்சி அந்த பகுதிக்குள்ள சில பிரச்சனை. ஆனாலும்
இவ்வொரு செங்கோட்டையின் குரல் முக்கியமானது. ஏன்னா கோவை மண்டலம் என்பது எடப்பாடி பழனிசாமியோட கோட்டை. அந்த கோட்டையில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கிறது. அப்போ அது பெர்செப்ஷனாக பெரிய அளவில் எடப்பாடி அவர்களை கண்டிப்பாக பாதிக்கும். நீங்கள் இதை மாதிரியான குரல் வேறு எங்கோ வந்திருந்தால், இப்போ அன்வர் ராஜா பேசியிருந்தாலோ இல்லை வேறு எங்காவது வாய்ஸ் வேறு யாராவது பேசியிருந்தாலும் கூட பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டுருக்காது. பட் இவங்க கோவை மண்டலம் பேசினால பெரிய அளவு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி பேசுகிறாங்க. பட் இதற்கு மேலே செங்கோட்டை என்ன செய்வார்? கடந்த 6 மாதங்களாக செங்கோட்டை என்ன செய்ததோ அதை தான் அடுத்த 10 நாள் செய்ய போறார். ஸோ அவர் எதுவும் செய்ய போவதில்லை. அவரால் செய்யவும் முடியாது, யாராலையுமே முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கூட 3 பேரையும் சேர்த்து உட்கார வைத்து இணைக்க முடியாது. தனித்தனியாக தான் வந்து ஒன்றிணைன்னு தனித்தனியாக தான் வந்து ஒன்றிணைவாங்க, சேர்ந்து ஒன்றிணைய மாட்டாங்க. இதை நான் நிச்சயமா உறுதியாக சொல்றேன். ஓகே 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 சீனிவாசன், ஒன்றிணையத்துக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ராம்கி ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. எடப்பாடி ஏதாவது இறங்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்லை சார், அதாவது 2017 வந்து என்ன நடந்தது, 22 வரையும் ஐயா ஓபிஎஸ் உடைய வெளியேற்றம், சசிகலாவுடைய வெளியேற்றம், டிடிவியோட வெளியேற்ற நேரத்தில் முச்சூடுமே கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாருக்கு நம்பிக்கைக்குரியராக பக்கபலமாக இருந்தவர் தான் அண்ணன் செங்கோட்டையன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நாள் வரையும், அதாவது ராம்கே ஐயா குறிப்பிட்ட மாதிரியே அவினாசி அத்திக்கடவு பிரச்சனையில் வந்து புரட்சித் தலைவர் படத்தையும் அம்மாவோட படத்தையும் வைக்கலேன்னு சொல்லி ஒரு குரல் எழுப்பினார். அப்போ தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஒரு நியாயம் இருந்தது. அவர் கேட்குறது சரிதானே அப்படின்னு எல்லாரும் மனதளவில் அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. அது நியாயமாக பட்டது காரணத்தினால எந்த எதிர்ப்புணர்ச்சியும் அவர் மேலே காட்டலை. ஆனால் இந்த விஷயத்தில் கட்சிக்குள்ளே நடந்த முரணான விஷயம், கட்சிக்கு சங்கடப்படுத்திய அந்த அவர் வெளியேற்றப்பட்டதற்கு பின்னாடி நீதிமன்றம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு தலைவர், பொதுக்குழு, நிர்வாகம் தீர்மானிக்கப்படுகின்ற விஷயத்தை பொது வெளியில் வச்சு அவர் வந்து 10 நாள் கெடு கொடுக்குறாரு அப்படின்னா இது அதிமுக இது எப்படி இந்த செய்தியை எப்படி உள்வாங்குன்னு முதல்ல யோசிக்க வேணாமா? அப்போ இது முரணான விஷயமா தெரியுது, கட்சிக்கு புறம்பான விஷயமா தெரியுது. யாரும் ஒன்று சேரணும் ஒன்று சேரக்கூடாதுன்ற கருத்தை வைக்கலை. ஐயா எடப்பாடியார் என்ன சொன்னார், ஓபிஎஸ் உடைய ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஓபிஎஸ் உடைய நிகழ்வை கேட்க போகிறப்ப அவர் தெளிவாக சொன்னார். அதாவது காலம் கடந்து விட்டதுன்னாரு. ஐயா டிடிவியை பற்றி பேசுகிறப்ப காலம் கடியட்டும்னு சொன்னார். அப்போ தேர்தலுக்கு காலம் இருக்குது, யாரை சேர்க்கணும் யாரை நீக்க பண்ணணுங்கிறது வந்து கட்சியினுடைய தலைமை முடிவு. இல்ல சார், ஐயா பிரியன் சார் என்ன சொல்றாரு, இல்ல இவங்கெல்லாம் சேர்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லல, நீக்கப்பட்டவர்களை சேர்த்துக்கோங்க, அது யார் அதுதான் பிரச்சனையே, பொதுச் செயலாளர் சொல்லி சாய்ஸ் அவர் கையில தானே கொடுக்குறாரு. இல்லைங்க, இப்போ எப்படி தேர்தலை எதிர்கொள்ளுகின்ற வியூகம் வந்து கட்சி எடுக்கிற முடிவு தான், பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு தான். அப்ப அவர் சொல்றாரு பொதுச் செயலாளரை இப்படி ஒரு முடிவை எடுங்க, எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம் செதறி கிடக்கிறோம், ஒன்னு சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணம் தானே. அது அதிமுக தோத்து போடுங்கிறதுக்கு ஐடியா சொல்றாரு சார். பொது வெளியில ஒரு பொதுச் செயலாளருக்கு கெடு வைக்கிறதுங்கிறது அது ஒரு ஜனநாயக எதிர்ப்பு தான், கட்சிக்கு ஒரு கேள்வி வைக்கிற விஷயம்தான். கட்சி தலைமைக்கு வந்து சங்கடப்படுத்துறது, கேள்விக்கு உள்ளாக்குறது தான் வெளியே பொது வெளியில. 6 முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே போய் நேர்ல எடப்பாடி கிட்ட பேசி பார்த்தோம், எதுவும் நடக்கல, எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனால தானே இப்போ வந்து இது வந்து வெடிச்சு வெளியில வந்திருக்குது, கெடு விதிக்கிற அளவுக்கு போயிருக்குது. சார் கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினவங்களை வந்து மறுபடியும் சேர்க்கணும்னா தொண்டர்கள்ட்ட வந்து கருத்துக்களை உள்வாங்கி தான் சார் ஒரு தலைவர் செய்ய முடியும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இது வந்து என்ன ஒரு நாள் பிரச்சனையா? 2017 இந்த பிரச்சனை நடக்குது. கட்சிக்கு ஒரு சொல்லனா துயரத்தை ஏற்படுத்தினவங்க மறுபடியும் அவங்கள கட்சிக்குள்ள சேர்க்கறது சம்பந்தமா தேர்தலுக்காக வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில தான் கட்சி இருக்குது. அதுக்கு அவசரப்படுத்தி நிர்பந்தித்து கெடு வைக்கிறது அது நியாயம் இல்லாத ஒரு விஷயம். இரண்டாவது அது எது தர்ம சங்கடம், எது தர்ம சங்கடம் நாஜில் சம்பத் கேக்குறாரு, முதலமைச்சராக்குனதா எது தர்ம சங்கடம், எது தர்ம சங்கடம் நாஜில் சம்பத் கேக்குறாரு. கரெக்ட். அதாவதுங்க ஐயா வந்து முதல்ல அம்மா சொன்னாரு ஏ1 சார் இருங்க சார், ஏ1 அக்யூஸ்ட்னு அம்மா நீங்க தானே சொன்னீங்க, காரும் சீரும் கொடுத்து எங்களை பெருமைப்படுத்துறது அதே அம்மா தானே. நன்றி உணர்ச்சின்றது வந்து மனிதனுக்கு இருக்காது சார், அது அரசியல். இது அரசியல்ல வந்து எதை வேணாலும் பேசலாம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா அதிமுக தொண்டர்களுடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப காயப்பட்டிருக்குது, கட்சி காயப்பட்டிருக்குது. காயப்படுத்திட்டு போனவங்களை தேர்தலுக்காக உள்ள கொண்டுறதுக்கு பல்வேறு யோசனைகள் வியூகம் வச்சுதான் சேர்ப்பாங்க. உடனே போய் 10 நாள் கெடு அதுக்குள்ள நீங்க சேர்க்கலைன்னா நான் முயற்சி எடுப்பேன்னா அப்ப தலைமைக்கு சவால் விடுறவங்களை வந்து எப்படி கட்சி ஏத்துக்கொண்டு நினைக்கிறீங்க? அதாவது கட்சி வந்து ஒரு ஜனநாயக ரீதி
இல்ல சார், அதான் பால வந்து எடப்பாடி கையில தானே கொடுத்திருக்காரு செங்கோட்டையன். நீக்கப்பட்டவர்களையும் பிரிந்து சென்றவர்களையும் ஒன்று சேர்க்கணும், அது யாருங்கிறத பொதுச் செயலாளர் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிற பால எடப்பாடி கையில தானே இருக்குது. சார் எல்லாரும் கட்சிக்கு உழைக்கிறாங்க சார். 72ல வந்தாங்கன்னா 77ல இருந்து கட்சிக்கு புரட்சி தலைவரோட இருந்தேன்னு சொல்றவங்கல்ல. இப்போ அன்வர் ராஜா ஏன் இங்கே போனார், திமுகவுக்கு ஏன் போனார்? அப்போ அவரு சீனியர் தானே. அப்போ கட்சிக்குன்னு ஒரு மாறுபட்ட கருத்துகள் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அப்போ இது சீனியரா இருக்கிற ஒரே காரணத்தினால புதுசா வந்தவங்க எல்லாம் கட்சிக்கு உழைக்கலையா? ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்க கூடி இருந்தாங்க, அதை பார்த்தோம். இப்ப கம்பத்துல நாம பேசிட்டு இருக்கும்போது கம்பத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. கட்சி ஒன்றிணையணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேனரை பிடிச்சிட்டு அங்க அதிமுக தொண்டர்கள் தான் நிக்கிறாங்க. சார் கட்சி சோர்ந்திருந்த நேரத்தில் ஒரு தலைவனா இருந்து எடப்பாடியார் தான் சார் கட்சியை வழிநடத்தி இருக்கிறாரு. கட்சி உடைஞ்சு வெளியில போய் துண்டு துண்டா பண்ணுவோன்னு சொல்லிட்டு வழக்காடு மன்றத்துக்கு போனவங்களை விட்டுட்டு கட்சியை சீராக்கி கட்சியை வந்து ஒரு சிறப்பாக்கி நடத்திக்கிட்டு இருக்கிற தலைவர் தான் சார் முடிவு எடுக்கணும். வெளியில போயிட்டு கட்சிக்கு சொந்தம் கொண்டாடி இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி கட்சிக்கு உள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளவு அவசரமும் அக்கறை இருந்ததுன்னா இத்தனை தொண்டர்களை உள்ள வச்சு கட்சி நடத்தி கட்சியை வந்து எதிர்கட்சி ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு சாதாரண பாட்டாளி விவசாயியா இருக்கிற எடப்பாடி யோசிக்க வேணாமா? வீகம் எடுக்க வேணாமா? உடனே வந்து ஒரு முடிவு எடுக்கணும்ன்றது நியாயம் இல்லை. ரைட், சுப்ரத்னத்திட்ட கேட்போம். காயப்படுத்திட்டு எங்களை உதாசீனப்படுத்திட்டு வெளியில போனவங்கள மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த காயம், அந்த வடு, அந்த தழும்பு எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்றாரு தொண்டர்கள் மத்தியில். சார் பொதுக்குழுவோட பாட்டில்களை வீசி காயப்படுத்தினது எங்களை தான். அரசியல் 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 நாகரிகம் கிஞ்சிட்டும் இல்லாமல் கட்சி அலுவலகத்துல கட்சி அலுவலகத்துக்குள்ள போய் உடைச்சது யாருன்னு அப்படி சொல்லிட்டு அவர் திருப்பி கேட்பாரு. இல்லை இல்லை இல்லைங்க, அது சொல்றேங்க. அன்றைக்கு அந்த பொதுக்குழு கூடுகிற நேரம் வரை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் அவர் அலுவலகத்துக்கு செல்கிற நேரத்தில் மாடிகளிலிருந்து கட்டைகளையும் கல்லையும் வீசி தாக்கியவர்கள் யார்? பிரச்சனையை உருவாக்கியவர், கலவரத்தை தூண்டியவர்கள் யார்? எனவே வந்து இது நான் சொல்றது, அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக அந்த பொதுக்குழு கூட்டத்தில் போன நேரத்தில் திரு சிவி சண்முகம் அவர்கள் அண்ணன் முன்மொழிந்த தீர்மானம் அத்தனை நிராகரிக்கப்படுகிறது என்று சொன்ன நேரத்தில் அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் வைத்தியலிங்கம், அண்ணன் நம்முடைய ஜேசிடி பிரபாகரன், அண்ணன் மனோஜ் பாண்டியெல்லாம் நாங்கள் வெளியேறன்னு மைக்கில் சொன்ன முன்னாடி இது பாட்டில் எடுத்து வீசி அசிங்கப்படுத்தி வெளியேற்றியது, காயப்படுத்தியது யார்? அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு சார் primary thing is that எடப்பாடி பழனிசாமி is not an elected leader. அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரே கிடையாது. கட்சி தேர்ந்தெடுத்த அமைப்பு ரீதியாக கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓபிஎஸ் அவர்கள். முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர் இதுவரை ஒற்றை தலைமையேற்ற பிறகு கட்சியினுடைய தோல்வி விகிதாச்சாரம் கூடி கொண்டு போகிறதே தவிர எங்கேயாவது முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறாரா? எனவே தான் அதற்கு வந்து உங்களுக்கு ஃபைனல் டெஸ்ட் என்னன்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த பிறகுதான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு சரியாக சொன்னது போல 6 முன்னணி தலைவர்களை அழைத்து கொண்டு இதற்கு பிறகு நாம் பொறுமை காத்தால் கட்சி அழிந்துவிடும், எனவே ஒன்றுபட்டால் தான் அதற்கு வாய்ப்பு என சொல்லி அதற்கு உதாரணமாக 7 தென் மாவட்டங்களில் நாடாளுமன்றத்தில் டெபாசிட் இருக்கிறோம். 13 தொகுதியில் 3வது இடத்துக்கு போயிருக்கோம். இந்த நிலைமை உண்மையிலே அதிமுகவில் கற்பனையில் கூட தொண்டன் எண்ணி பார்த்தது கிடையாது. எனவே நாம் ஒன்றிணைந்தான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் கட்சி நலன் கருதி இன்றைக்கல்ல அன்றைக்கே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே 10 நாள் கெடு கொடுத்துட்டீங்க. ஆனா 10 நாள் இல்ல, நீங்க எவ்வளவு நாள் கெடு கொடுத்தாலும் எடப்பாடி இறங்கி வர மாட்டாரு அப்படின்னு சொல்லி பிரியன் சொன்னாரு. சார் அது சார் எடப்பாடிங்கிற தனி மனிதனுடைய பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு டிராஸ்டிக் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இறுதி முடிவு எடுப்பதற்கு முன்னால் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறது இல்லையா? அதே போல் இன்றைக்கு தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நல்லதற்கு வழிவிடும். தொண்டர்களுடைய விருப்பம் என்பது, இப்போ எண்ணம் என்பது கட்சி ஒன்று சேர வேண்டும் என்பது.
மக்களுடைய அபிலாஷை என்பது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது. அந்த கருத்தை அன்னைக்கு செங்கோட்டையன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு திரு இபிஎஸ் அவர்கள் 10 நாளைக்குள் நல்ல பதிலை சொன்னால் எல்லாம் நன்றாக நடக்கும். இல்லை என்று 10 நாளைக்கு பிறகும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா செப்டம்பர் 10 நாள் என்பது இந்த இயக்கம் யாருடைய பெயரில் இயங்குகிறதோ, தென்னாட்டின் பெர்னாட் ஷா, இந்நாட்டின் இங்கல்சான், எங்களெல்லாம் ஆளாக்கி அண்ணன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த நாளுக்குள் நல்ல செய்தி வரவில்லை என்றால் நாங்கள் இந்த இயக்கத்தை ஒன்றிணைப்பதற்கு என்ன வழியோ அதை நாங்கள் தேடுவோம். என்ன வழி அது? இப்பதான் வந்திருக்கீங்க, என்ன வழி அது சார்? வழி இப்படி தான் கேட்டீங்க. அண்ணன் ஓபிஎஸ் இருந்தப்ப யார் இவருக்கு சப்போர்ட்டுன்னு. இன்றைக்கு தினகரன் வெளியேறி இருக்கிறார். திருமதி சசிகலா அம்மையார் கடந்த வாரம் அறிக்கை விட்டார், இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். அண்ணன் செங்கோட்டையன் வந்திருக்கிறார். இன்னைக்கு அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொன்னது போல தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் இன்றைக்கு செங்கோட்டையன் அண்ணன் எழுப்பிய அந்த குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சசிகலா, செங்கோட்டையன் இவங்களை எல்லாம் சேர்த்து ஒரு அணியா அமைக்கிற முயற்சி அப்படின்னு சொல்லலாமா? அணி இல்ல சார், கட்சியை ஒழுங்கு, கட்சியை ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஒரு அமைப்பு, கட்சியை கட்சி சார். எங்களுக்கு உரிமைப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைத்து அதனுடைய பழைய கீர்த்திக்கு மீட்டெடுப்பது தான் அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறைகூவல். இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் ஏன் இதுவரை பதில் சொல்லவில்லை என்று நெறியாளர் நீங்கள் ராஜா அன்னை கேட்டீங்க. நான் கேட்குறேன், அன்னைக்கு திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் இவர் பிஜேபியோட இல்லாதப்ப ஏதோ ஒரு ஊர்வலத்தை தோக்கினான்னு கட்சி விட்டு நீக்கினீங்களே. அதற்கு பிறகு அண்ணன் அன்வர் ராஜா திமுகவில் சேர்றாருன்னு கட்சியை விட்டு நீக்கினீங்களே. அல்ல அதற்கு பிறகு மைத்ரேயன் கட்சியை விட்டு அங்கே திமுக சேர்றோன்னு கட்சியை விட்டு நீக்கினீங்களே. இன்றைக்கு ஏன் உங்களால் அண்ணன் செங்கோட்டையன் மேல் அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் அந்த தெம்பு இல்லை, திராணி இல்லை? காரணம் எடப்பாடியை பத்தி அவர் மேல் செங்கோட்டையன் எடப்பாடிங்கிற பெயரை கூட உச்சரிக்கலையே. செங்கோட்டை சார், ராஜா சார் யாருடைய பெயரை உச்சரிக்கவில்லை. அவர் யாருக்கு கெடு விதித்திருக்கிறார்? பொதுச் செயலாளரை கேட்டுக்கொள்கிறேன், 10 நாட்களுக்குள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பது நேரடியாக அவருக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நேரடியாக கேள்வி. நண்பர் சீனிவாசன் சொன்ன போல இது கட்சியில் முறையற்ற செயல் இல்லையா என்று கேட்டார். நல்ல கேள்வி. முறையற்ற செயல் என்று இன்றைக்கு இபிஎஸ் அவர் கருதியில் தான் ஏன் செங்கோட்டையன் மேல் திரு அன்வர் ராஜா என்ன அப்போ அன்வர் ராஜா என்ன சொப்பமா அல்லது மைத்திரேயன் ரொம்ப அவ்வளவு இதா? உங்களோட கேள்வி பிரியன், இவர் மேல நடவடிக்கை இல்லை. அங்கே நடவடிக்கை இல்லை. கட்சிக்கு எதிராக பேசி சரி கேட்டலாம் இருங்க வரேன். கட்சிக்கு எதிராக பேசிட்டாரு. இப்போ மைத்ரேயனையோ அதே போல அன்வராஜாவோ நீக்கினது போல ஏன் செங்கோட்டையனை நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடப்பாடி எடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு. செங்கோட்டையனுக்கு 2 ஆப்ஷன் இருந்தது சார். ஒன்று சாஃப்டா போறது, இந்த மாதிரி கோரிக்கை வச்சு பிறந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு பொதுச் செயலாளர் கோரிக்கை வைக்கிறது சாஃப்டான விஷயம். இன்னைக்கு கொடுத்தது சாஃப்டான விஷயம். ஓகே, ஹார்டான விஷயம் என்னன்னா முதல்வர் எடப்பாடி எதேச்சகாரமாக செயல்படுகிறார், யாரையுமே கன்சல்ட் பண்ண மாட்டேன்றாரு, தனக்குத்தானே முடிவெடுத்துக்கிறாரு. ஈரோடு கிழக்கில் கூட நான் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தேன், என்னை கன்சல்ட் பண்ணவே இல்லை. பல விஷயங்கள் அவர் சொல்லலாம், ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். இன்னைக்கு அவர் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்கவே இல்லை. அவர் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் அவர் எப்படி வளர்ந்து வந்தேன் என்ன செய்யணும் அதான் அவருக்கு எடப்பாடி மேலே நேரடியான குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்கல. அதனால நீக்கிறத பற்றி எடப்பாடி யோசிப்பார். ஒருவேளை நான் கேள்விப்பட்ட வரையும் அவர் தற்காலிகமாக நீக்கிறதுக்கான லெட்டரை தயாராக வச்சுருந்தாங்க. அவர் சொல்கிறத வச்சு முடிவு பண்ணாங்க. ஆக்சுவலாக காத்தால் அதுதான் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அவர் சாஃப்டாக பெடல் பண்ணதுனால இப்போ நீக்கிறத தள்ளி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. இனிமேல் 10 நாள் கழித்து எடப்பாடி நிச்சயமாக இவர் சொல்கிற மாதிரி பிரிந்தவர்கள்லாம் சேர்க்குற மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபட போகிறதில்ல. அதனால் ரியாக்டே பண்ண மாட்டாரா? இல்லை, ரியாக்ட் பண்ணுவார். இங்கே ரியாக்ட் பண்ண மாட்டார், பாஜகட்ட ரியாக்ட் பண்ணுவார். அங்கே பாஜகட்ட சொல்லி வைப்பார் மேலிடத்தில், உங்கள் ஆட்களெல்லாம் சொல்லி வைங்க, பிரிந்தவர்கள்லாம் சேரணும்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வாய் மூடி இருக்க சொல்லுங்கள். நீங்கள் தமிழிசை சொல்லிட்டாங்களே, அது இன்னொரு கட்சியோட விவகாரம்லாம் தலையிட மாட்டேன்னு தமிழிசை சொல்லிட்டாங்க. நயினார் காத்தால வேறு மாதிரி சொன்னார் இல்லையா, தமிழிசை என்ன சொல்லிட்டாங்க, நான் தலையிட மாட்டோம், நாங்கள் வேறு கட்சி விவகாரம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே சொல்லுவார், இங்கே சொல்ல மாட்டார். ஸோ எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவருக்கு பயணத்தெல்லாம் எதுவும் பேச மாட்டார் செங்கோட்டையனை பற்றி.
ரொம்ப இன்டைரக்டாக பேசுவார். அதாவது வந்து தானே ரொம்ப பலமாக இருக்கிற மாதிரியும், தனக்கு யாரோட தயவு தேவையில்லாமல் இருக்கிற மாதிரியும், தான் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிற மாதிரியும் அவர் பேசுவார். அவர் ரொம்ப பலவீனமாக இருக்கார், எந்த கட்சியும் அவரோட கூட்டணி சேர மாட்டேங்குது, இருக்கிறவங்கலாம் போயிட்டுருக்காங்க, மக்களுடைய பார்வையில் வந்து அந்த கட்சி வந்து தோல்வியை இன்றைக்கி எலெக்ஷன் நடந்தால் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு கட்சி. ஆனால் அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறார். செங்கோட்டையன் போய் பாஜக லீடர்ஸை பார்த்துட்டு வந்த பிறகு தான் இவர் எடப்பாடி போகிறார் பாஜகவோட கூட்டணிக்கு. நல்லா தெரிஞ்சுக்கும். கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நிர்மலா சீதாராமன்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு தான் சொல்கிறார் 2 வாய்ப்பு வந்ததுன்னு சொல்கிறார்ல. அந்த 2 வாய்ப்பில் 2வது வாய்ப்பு வந்தது வந்து இவரை பொதுச் செயலாளர் ஆக்கிட போகிறாங்க பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக கையில் எடுக்கும்பொழுது தான் இவர் என்ன பண்ணால் டக்குன்னு போய் ரைடு போன்ற விஷயங்கள்லாம் ஒன்றா வரவே இவர் போய் உடனே கூட்டணி அமைக்கிறார் ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த கூட்டணி அமைச்சது இருக்குன்னா வந்து செங்கோட்டையன் விஷயத்தை ஆற போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து செங்கோட்டையனை வந்து பின்னாடி இருந்து ஏற்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் முக்கியமான கேள்வி. அதற்கான பதில் இன்னும் சில நாட்களில் தெரியும். ஆனால் இது போன்ற விஷயங்களில் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கேட்குறாரு புதுக்கோட்டை ஒரு சீனிவாசன் கேட்குறாரு, இப்போ தானே சொல்லியிருக்காரு 10 நாள் எப்படி கெடு கொடுக்குறாரு. இணைய வேண்டும்ன்ற விஷயம் இன்றைக்கி நேற்றுக்கு அடிபடுது. ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்கு மேலே அடிபட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. 2வது வந்து அதிமுகவில் வந்து இந்த மாதிரி இணைப்பை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து பொதுவாக அதிமுகவில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆஃபீஸை அடித்தார், உடைச்சார், அப்புறம் வந்து கேஸ் போட்டார், அது பண்ணார், இது பண்ண. நான் கேட்குறேன், அதிமுகவுடைய 53 ஆண்டுகால வரலாறில் கேஸ் போடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, கட்சி ஆஃபீஸில் மறியல் பண்ணுறது இதெல்லாம் நடக்கவே இல்லையா? நடந்ததே கிடையாதா? எல்லாமே நடந்ததானுங்க. அதனால் வந்து எடப்பாடி ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறார்? நான் பொதுச் செயலாளராக ஆகிட்டேன், என்னை யாரும் அசைக்க முடியாது, மற்றவங்கலாம் வந்து இங்கே சேர்ந்தாங்கன்னா என்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துடும், அதனால் யாரையும் நான் சேர்க்கறதுக்கு ரெடியாக இல்லை. பாஜகட்டையும் சொல்லி வச்சிருக்காரு, நீங்கள் தலைமைக்கு ஆபத்து வந்துருங்கிற பயத்தில் தான் சேர்க்க மறுக்கிறார். ஒரு தலைவன் வந்து தன் மேலே நம்பிக்கை இருக்கணும் சார். நான் தலைமை மேலே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அவருக்கு இல்லையா? இல்லை. ஏன் இல்லைன்னா அவர் தலைவனாக வந்து லீடர் மெட்டீரியலாக மாறலை. அவர் வந்து தொண்டனாகவே இருக்கார். அவர் தொண்டனாக கிளைக்கழக செயலாளர் எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் இருக்கார். he has to become a leader material. லீடர் மெட்டீரியலாக இருக்க என்ன பண்ணுவான், தன் பக்கத்தில் எவ்வளோ பலமானவனையும் சேர்த்துட்டா அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும், இவர் நமக்கு மேலே வரமாட்டார். ஆரம்பிப்பனா வாங்க என் பக்கத்தில் இருங்கன்னு ஜெயலலிதா சேர்த்துக்கிறாங்க, எஸ்டிஎஸ்ஸாக வாங்க என் பக்கத்தில் இருங்கன்னு சேர்த்துக்கிறாங்க. அது வந்து செல்வாக்கு மிக்க தலைவர்கள் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர், நீங்கள் ஆக்சிடென்டலாக நீங்கள் சிஎம் ஆனீங்க, அதுலேருந்து நீங்கள் ஒரு பிக்கப் பண்ணிட்டு வேலை வந்திருக்கீங்க. நீங்கள் மக்கள் ஆதரவு பெற்று செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்தால் உங்கள் பக்கத்தில் யாரை வேணால் நீங்கள் சேர்த்துப்பீங்க. சசிகலா வந்தாலும் பரவாயில்ல, ஓபிஎஸ் வந்தாலும் பரவாயில்ல, செங்கோட்டையனாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை மீறி அவங்க போகமாட்டாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, உங்களை பற்றின உங்களோட இருப்பை பற்றின ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தினால் நீங்கள் யாரையுமே சேர்க்க மாட்டேறீங்க. இந்த பயம் வந்து தொடர்ந்து இருக்கும் அவருக்கு ஆக்சுவலாக. அதனால் அவர் சேர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு கேள்வி மறுபடியும் கேட்குறாங்க, ஏன் நிர்வாகிகள்லாம் போக மாட்டேன்றாங்க, ஏன் ஒன்றிய செயலாளர் போக மாட்டேன்றாங்க, எம்எல்ஏக்கள் போக மாட்டேன்றாங்க, ஓபிஎஸ்டியோ இல்லை வேறு யார்ட்டையோ ஏன் போக மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை திருப்பி எழுப்புறாங்க. போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்னு அடுத்த 6-7 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அதாவது ஒரு அமைப்பு அவர் கையில் வச்சுருக்கார் எடப்பாடி. அவர்கிட்ட சின்னம், கட்சி சின்னம் அவர் கையில் இருக்குது. அந்த எலெக்ஷன் வரும்போது கீழே இருக்கிற மாவட்டம் பகுதி கிளைக்கழகம் எல்லாருக்குமே வந்து அது எலெக்ஷன்றது வந்து வெறும் ஓட்டு வாங்குற சமாச்சாரம் மட்டும் இல்லை சார், பணம் புரள்ற ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே வந்து இந்த சமயத்தில் அவரை விட்டு போக மாட்டாங்க. இந்த 10 நாள் கெடுங்கிறது எச்சரிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை மிரட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி எடுத்துக்கிறது? இந்த 10 நாளுக்கு அப்புறம் என்னதான் ஆகும் அப்போ? இல்லை, இது இந்த 10 நாள்ன்றது வந்து இல்லை இந்து சமயத்தில் சடங்கு பண்ணுற 10 நாள் ஞாபகப்படுத்துது. அதனால் வந்து எனக்கு 10 நாள் வந்து செங்கோட்டையன் வந்து அந்த சண்டை மோடில் வந்து அவர் வரல ஆக்சுவலாக. அவர் வந்து இன்னும் சமாதான மோட்லேயே இருக்கார். இன்னொன்று அவர் வந்து சமாதான மோட்ல இருக்காரோ இல்லை சண்டை மோட்ல இருக்காரோ தெரியாது. எந்த மோட்ல இருந்தாலுமே எடப்பாடிக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. எடப்பாடி அவரை ஒதுக்கிட்டார். சுப்ரத்ர சண்டை மோட்ல தான் இருக்காருன்றாரு. இல்ல, அவர் எடப்பாடி அவரை ஒதுக்கிட்டார் சார். இனிமே அவருக்கு விரும்புறவரு சண்டை மோட்ல எப்படி வருவாரு? சண்டை போடுற மூடு இன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தாருன்னா அது இன்னும் ரொம்ப நாளைக்கு பேசுபொருளாக இருக்கும். அவர் சமாதான மோடில் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமாதான மோடு வந்து நீங்கள் எந்த மோடு எடுத்தாலுமே எடப்பாடி உங்களுக்கு ரியாக்ட் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு டிக்கெட்டும் கொடுக்க போகிறதில்ல, எம்எல்ஏ டிக்கெட்டும் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒத்த கருத்துடையவங்களோட சேர்ந்து நான் போராடுவேன்றார். ஒத்த கருத்துடைய ஆட்களோட நீங்கள் சேர்ந்து போராடணும், அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து எடப்பாடி இதை இபிஎஸ்ஸை கவுண்டர் பண்ணணும். அரசியல் ரீதியாக எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? அப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் அதிமுகவை வீழ்த்தணும். அப்போ தான் எடப்பாடியோடைய அவரை பலவீனமாக்க முடியும் நீங்கள். அப்போ அதுக்கான வழி என்ன?
அது இத்தனை நாள் போராடி நீங்கள் வேண்டுகோள் வைக்கிறீங்க, எதை வேணால் விட்டு வரேன்றீங்க, நிபந்தனையே இல்லைன்றீங்க, எதுக்குமே அவர் மசிய மாட்டார் சார். ஏன்னா அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப்பை கம்ப்ளீட்டாக கையில் வச்சுருக்கார். அந்த செட்டப்லேருந்து அவர் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார். அதனால் இவங்க தான் இனிமேல் முடிவு எடுக்கணும். ஜானகி வந்து எம்ஜிஆருடைய மனைவின்றதுனால ஜெயலலிதா விட்டு கொடுத்தாங்களா? ஒரு நல்ல பாயிண்ட் சொல்கிறீங்க. முடிவெடுக்க வேண்டியது இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க தான், எடப்பாடி இல்லை. ஏன்னா எடப்பாடி அவ்வளோதான் தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை, இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இன்னைக்கு செங்கோட்டையன் இதை அறிவித்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஒருங்கிணைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தில் அவர்கள் பாதி தூரம் கடந்து வந்து விட்டார்கள். இதை கூட அனுமானிக்க தெரியாதவர் எடப்பாடி பழனிசாமி. பொய் வந்த வாயும் புலை வந்த செய்கையும்னு ஒரு பாட்டு, பச்சை பொய்ன்னு சொன்னார். இதே சிவி சண்முகம் நடுநாட்டில் தன்னுடைய செல்வாக்கை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிற சிவி சண்முகம் தர்மபுரியில் பாலக்கோட்டில் தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற அன்பழகன், ஒரு சேனாதிபதி என்று சொல்லக்கூடியவரை தொண்டாமுத்தூர் களத்தில் நிறுத்தி வேலுமணியை வீழ்த்திய தீருவதென்று திமுகவினுடைய வியூகத்தையும் தாண்டி வெற்றி பெற்ற வேலுமணி, குமாரபாளையத்தில் தன்னுடைய கொடியை உயர பறக்க விடுகிற தங்கமணி, எல்லோரும் சேர்ந்து 6 பேர் அவரை சந்தித்தார்கள் என்று அன்றைக்கு செய்தி கசிந்த பொழுது பச்சை பொய் என்று திருப்பி திருப்பி சொன்னவர் இந்த பழனிசாமி. இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் இதை போட்டு உடைத்து விட்டார். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் பழனிசாமி? அப்ப இந்த 6 பேரை விட இவர் செல்வாக்கானவர் இல்லை. யார் பேரை விட? இந்த 6 பேரை விட எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கானவர் அல்ல. ஆனால் அவருக்கு ஒரு பம்பர் பரிசு மாதிரி சசிகலாமா தான் கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், இப்போ இன்னைக்கு இந்த அது எடப்பாடிக்கு வருகிற கூட்டமும் இந்த கூட்டமும் ஒரு கூட்டம் இல்லை. எடப்பாடிக்கு வருகிறது கும்பல், ஆம்புலன்ஸை அடிக்கிற கும்பல், அரசு பேருந்து டிரைவரை அடிக்கிற கும்பல், 200 ரூபாய் கும்பல். அது இன்னைக்கு நீங்க ஆச்சரியம், ஒரு பெரிய பரவசம் அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில் எல்இடி திரை போட்டு அவருடைய பேட்டியை பார்க்க வேண்டிய கட்டம் இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அரங்கேறி இருக்கிறது என்றால் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி ராம்கி, இப்போ இது வந்து கூட்டணிக்கான ஒரு நெருக்கடி அதிகப்படுத்துகிற மாதிரி தெரியலையா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஒரு நெருக்கடி அதிகப்படுத்துகிற மாதிரி சூழலாக இது உருவாயிட்டு போகலையா? இல்லை, அது நெருக்கடி இருந்திருந்தால் இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டிருக்காது. அதாவது நீங்கள் எல்லா கூட்டணியும் கட்டமைத்து விட்டு சொல்கிற மாதிரி ஏற்கனவே நிறைய செய்திகள் வந்தது இல்லை. என்டிஏ மாதிரி அது ஒரு தனி பேக்கேஜ், என்டிஏ அலைன்ஸ் வித் ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி நகர்ந்துருக்கும். ஆனால் அதை செய்யலை. ஏன்னா எந்த மாநிலத்துக்கும் செல்லாத அமித்ஷா அவர்கள் இந்த மாநிலத்துக்கு வந்து ஒரு நாள் இங்கே இருந்து காலையில் ப்ரெஸ் மீட்லாம் கேன்சல் ஆகி ஈவினிங் போஸ்ட்போன் ஆகி இருந்து இதற்காக தலைமை மாற்றமாக நடந்தது. ஸோ அதனால் பாஜக வந்து அதிமுக கூட்டணிக்காக இறங்கி வந்து தான் அதை வந்து அந்த கூட்டணியை கட்டமைத்திருக்கார்கள். அதனால் அதை இந்த அளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஸோ அந்த கூட்டணி, அதாவது இந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பாஜக இருக்கிறதுனால அதுக்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் அதுக்கு பாஜக பதில் சொல்லும். ஸோ அதனால் அமித்ஷாவே அறிவித்த பிறகு இவர்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அதை சேலஞ்ச் பண்ணுற இடத்துல இவங்க இருக்காங்களா? என்னென்னா இவங்கெல்லாம் வந்து பாஜக தலைமையை நம்பி தான் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தார்கள். ஸோ அதனால் இதற்கு மேலே இவங்க வந்து பாஜக தலைமையை சேலஞ்ச் பண்ணுவாங்களாங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. செயற்கால வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ 10 நாளில் இதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. அதாவது அவர்கள் வந்து அவர்களுக்கு வேற அதாவது நீங்க பாஜக ஓபிஎஸ் போனா போயிட்டு போட்டும், டிடிவி போனா போயிட்டு போட்டும், செங்கோட்டையனும் போனா போயிட்டு போட்டும் அப்படிங்கிற நிலையில தான் பாஜக இல்ல. திரிசங்கு சொர்க்கம் தானே. நீங்க ஆக்சுவலா ஏன் அவங்களால வந்து முடிவெடுக்க திமுகவில் சேர முடியாது, பாஜகவிலும் சேர முடியாது. அப்ப அவங்களுக்கு என்ன? அதனாலதான் அவங்க தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டே இருக்காங்க, நாங்க வரணும்னு. சார் நீங்க வந்து நீங்க பிளாட்டுக்குள்ள நீங்க கேட்குறீங்க, நீங்க அப்பார்ட்மெண்ட் காலியா இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, என்டிஏல அகாமடேட் பண்றது ஒன்றும் பெரிய சிக்கலே கிடையாது. அதற்கான ஆரம்ப கட்டத்தில் தினகரன் வந்து என்டிஏல இருக்குன்னு ஒரு கிளைம் பண்ணிருந்த மாதிரி யாரும் மறுக்கவே இல்லை. அதிமுகவும் மறுக்கல, பாஜகவும் மறுக்கல. கிட்டத்தட்ட அவர் காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னார். ஓபிஎஸ் பத்தி பேசும்போது எடப்பாடியார் காலம் கடந்து விட்டதுன்னாரு. ஆனால் காலம் கனிங்கிற மாதிரி தினகரனுக்கு எல்லாரும் அவருடைய ஆதரவாளர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஸோ அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் இடம் இருக்கு, ஆனால் எங்களுக்கு ஃப்ளாட்ல தான் இடம் வேணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு சிக்கல். ஃப்ளாட்ல நீங்க வரும்போது அதை யார் இந்த தலைமைக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி யார் அனுமதிப்பார்கள்? எடப்பாடிக்கு தலைமை இவர்கள் எல்லாமே வந்து எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராகவே ஏற்றுக்கொள்ளாதவர்கள்.
எப்படி அதிமுக தலைமை அபார்ட்மெண்ட்ல இடம் கொடுக்கறதுக்கு அப்போ பாஜக தயாரா தான் இருக்குது, தயாராகத்தான் இருந்தது. அதற்கு எல்லாருக்கும் அதற்கான சூழல் வரும்போது அந்த நேரத்தில் தான் தினகரன் அவர்கள் தன்னுடைய மௌனத்தை கலைக்கிறார், செங்கோட்டையன் கலைக்கிறார். என்ன காரணம்னா அவங்க எதிர்பார்த்திருந்த நம்பிக்கை உடைந்து விட்டது. டெல்லியில தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் எல்லாம் போய் அமித்ஷா தெளிவுபடுத்தி விட்டார், பாஜகவில் கோஷ்டி பூசல் இருக்கிறது, அதனால் நீங்க எல்லாம் அந்த கோஷ்டி பூசல் கலந்து விட்டு கூட்டணிக்காக ஒற்றுமையாக வேலை செய்யணும் கிளியரான ஒரு டைரக்ஷன் கொடுத்து விட்ட பிறகு இதற்கு மேல் ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறா எல்லா கதவுகளும் மூடப்பட்ட பிறகுதான் வேறு வழி இவங்க மனதை திறந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி வச்சிருந்தோம், என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதிச்சிருக்கிறது அப்படிங்கிறது எடப்பாடிக்கு நெருக்கடி தர அப்படின்னு சொல்லி 29% பேரும், கட்சி நலனுக்காக அப்படின்னு சொல்லி 24% பேரும், பாஜகவுடைய விருப்பத்தை ஏற்று அப்படின்னு சொல்லி 39% பேரும், முக்கியத்துவம் பெறுவதற்கு அப்படின்னு சொல்லி 8% பேரும் சொல்கிறாங்க. பாஜகவுடைய விருப்பத்தை ஏற்று தான் செங்கோட்டையன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் 39% பேர் சொன்ன கருத்தாக இருக்குது. சீனிவாசன், நீங்கள் இதில் உடன்படுறீங்களா? இல்லை, அதாவது சார், கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர் எல்லாருடைய உணர்வையும் பரிசீலித்து தான் கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்குது. அப்போ யாரோ சிலருடைய உணர்வுகளை பிரதிபலித்து இந்த கருத்துக்கு கெடு வச்சு 10 நாளைக்குள்ளே எல்லாம் தீர்வு பண்ணணும், இல்லைன்னா நானே வெளியே கிளம்புவேன்றது அண்ணன் செங்கோட்டையனுக்கு இது அழகல்ல. அது ஒன்று. அதற்கடுத்து பிரியன் சார் சொன்ன மாதிரி கட்சி அதிமுக என்பது ஆர்மிக்கு இணையான கட்சி. பயமோ பலவீனமோ இந்த கட்சிக்கு கிடையாது. தனிநபரை நம்பி இந்த கட்சியும் இல்லை. கோடிக்கணக்கான தொண்டர்கள் உழைப்பை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது. இந்த இயக்கத்துக்கும் மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து ஒருவேளை வெளியில போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தா அது அதிமுக ஒரு பெரிய இழப்பு தானே கொங்கு மண்டலத்துல. சார், எல்லா சவாலையும் சந்திச்சதுதான் அதிமுக. ஐயா செங்கோட்டையன் மீது எந்த விதமான வருத்தம் இல்லை. ஒரே ஒரு சவால், அதாவது இவர் வெளியில 10 நாள் கெடு வச்சது, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. கட்சியுடைய அத்தனை பரிசீலனை செய்யறத கருத்துக்களை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவர் சீனியர், மூத்த முன்னோடி, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கெடு என்பது அவருக்கு அழகல்ல, அதுதான் உண்மை. அதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையாங்கிறத கட்சி தான் முடிவு பண்ண முடியும். ஆக அதிமுக என்பது யாராலையும் தனிப்பட்ட நபர்களால் இந்த இயக்கத்தை குலைக்கவோ சீரழிக்கவோ சிதைக்கவோ முடியாது. நயினார் குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாம் ஒன்று சேர்றதுல என்னங்க தப்பு அப்படின்னு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்று சேர்ந்தா அப்படி என்ன பிரச்சனை வந்துரும் நினைக்கிறாரு? தன்னோட தலைமைக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறாரா எடப்பாடி? சார், தேசிய தலைவர் ஐயா அமித்ஷா என்ன சொல்லிட்டு போறாரு? உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டேன்னு தானே அவருடைய கருத்தா இருக்குது. அப்ப தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவர் ஏதோ செய்தியாளர்கள்ட்ட ஒரு கருத்தை வச்சிருக்கிறார். அது முரணாக இருக்கிறது. ஐயா செங்கோட்டையனுடைய திடீர் இந்த அறிவிப்பு அதிமுகவிற்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது. அது காலம் தீர்மானிக்கும். ஐயா எடப்பாடியார் தீர்மானிக்கும். ஆமா, இல்லை, இந்த 10 நாள் கெடு, இந்த அவசர நிலை இவருக்கு ஏன் ஏற்பட்டது? ஏன்னா 2017 22 வரையும் தலைமைக்கு விசுவாசமாக இருந்துட்டு எல்லா நிலைகளையும் ஒருங்கிணைப்பாளர் நிகழ்வுகளாக இருக்கட்டும், அந்த அம்மா வெளியேற்ற நிலை நிகழ்வாக இருக்கட்டும், டிடிவியோட வெளியேற்ற நிகழ்வாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் கூட இருந்துட்டு இப்போ திடீர்னு இந்த முடிவை எடுத்து தலைமைக்கு ஒரு சவாலா ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? ஏன் நெருக்கடியை இவ்வளவு நெருக்கடியை ஏன் செங்கோட்டையன் கொடுக்கிறாரு? சார், இவர் சீனிவாசன் ஒரு அர்த்தம்லாம் பேசிட்டு இருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னாடி அண்ணன் செங்கோட்டையன் வெகுண்டிலிருந்து சீனியர் லீடர்ஸ் 5 பேரை கூட்டிட்டு போய் அங்கே பேசுறாருங்க தெளிவா. அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொன்னதை போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு சொன்னப்ப செங்கோட்டையன் இன்னைக்கு அதைத்தானே விளாவாரியா சொல்றாரு. அண்ணன் மூத்த அமைச்சர் அண்ணன் நத்த விஸ்வநாதன் உட்பட இவர்கள்லாம் அழைத்துட்டு போய் நான் பேசினேன், அங்கேயே ஏற்றுக்கல. அன்னையிலேருந்து என்னை எந்த அரசியல் ரீதியாக என்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாரு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாரு. எனவே அண்ணன் பிரியன் அண்ணன் சொன்னார், ஏன் அவங்க செயல்பட மாட்டாங்க ஓபிஎஸ் தினகரன் 2021 சட்டமன்ற தேர்தலில் செயல்பட்டு 45 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சியை பின்னடைய செய்தார்.
நாங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த வெளியேறியதன் காரணமாக 7 தென் மாவட்டங்களில் அதிமுக வந்து டெபாசிட்டிலிருந்து வலுவிழந்தது நிரூபித்திருக்கிறோம். இன்றைக்கு என்னன்னா, நாங்கள் வேகமாக சென்றால் இபிஎஸ் என்ற தனிநபரை வீழ்த்துவதாக அர்த்தமல்ல, இந்த இயக்கம் கெட்டுவிடும் என்பதற்காகத்தான் பொறுமை காத்து வருகிறோம். இன்னைக்கு வந்து ராம்கி சொன்னாரே, உங்களுக்கு ஒரு வக்கே இல்லை, ஒன்று வந்து இங்கே போகணும் பிஜேபியில் சேரணும், இல்லாட்டி திமுகவில் போகணும். மிஸ்டர் சார், ராம்கி சார், தப்பாக இடம் போடாதீங்க. எங்களுக்கு நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், சரிங்களா? எல்லை மீறி போகிற பொழுது, இணைப்புக்கான வழி இல்லை என்று போகிற பொழுது, எங்கள் we will start our own course of political actions. அப்பொழுது நீங்கள் பாருங்கள், நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், கொங்கு மண்டலத்தில் அண்ணன் செங்கோட்டையன், இன்னும் வரக்கூடிய பலரும் இணைந்து அதிக வாக்குகள் சார் எதிர்காலம் தீர்மானிக்க சார். priority is for the unification of the party. priority என்பது கட்சி ஒன்றிணைவதற்கு. அது கைகூடாத பட்சத்தில் நாங்கள் யார் என்பதை நிரூபித்து எடப்பாடி தலைமையிலான கட்சியை விட நாங்கள் அதிக சீட்டில் வெல்லவில்லை என்றால், அதிக வாக்கு சதவீதம் வாங்கவில்லை என்றால் என்னை நீங்க டிபேட்ல வச்சு தோல உரிங்க. அவர் கெடு விதிச்சாரு, நீங்க சவால் விட்டுருக்கீங்க. எது நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.